We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 7550300222. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். இந்த கூட்டம் எல்லாருக்குமே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் ஒரு பெரிய ஸ்டார், அதில் யாரும் மறுக்கவே முடியாது. அவரை பார்க்கறதுக்கு பல பேர் வருவாங்க. நான் பார்ப்பேன், எல்லாரும் பேசுவாங்க, அவ்வளோதான். கார்த்திக்லாம் தென் மாவட்டங்கள் நீங்கள் போய் கேட்கணும். நீங்கள் தம்பிச்சு நீங்கள் அவர் லாட்ஜில் தங்கியிருப்பார். லாட்ஜ் வாசல் 1000 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் வெளியே வர மாட்டார், வெளியில் 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. எம்ஜிஆரால் வாரிசுன்னு அறிவிக்கப்பட்ட ஒரு பாக்கியராஜ், கருணாநிதியை சேலஞ்ச் பண்ண ஒரு டி ராஜேந்தர். உங்களுக்கு புரியல, நம்ம அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அவருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு பிம்பம் இருந்ததோ அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இது இருந்திருக்கிறதே தவிர புதுசாக ஒரு வாக்கை கூட்டிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்துட்டு போய் பண்ண பிரச்சாரங்கள்ல ஐ டோன்ட் see anything நியூ. ஒரு அரைச்சமாவு தான் திரும்பி பண்ணியிருக்கிறார். அவர் என்ன புதுசாக செஞ்சிருக்கிறாருன்னா, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்போம், வறுமையை ஒழிப்போம், இளைஞர்களுக்கு யார் கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு சுதந்திரம். இளைஞர்கள் கூட்டம் வரும் தான் எல்லாருமே நினைச்சோம், அதுதானே வந்திருக்கு. அது 10% மேல போகுமான எனக்கு அதில் சந்தேகம் இருக்கு. 10%னாலே இன்னைக்கு தேதிக்கு 60 லட்சம் வாக்குகள். இந்த 60 லட்சம் வாக்குகள்ங்கிறது சீமான் முதல் தேர்தலில் வாங்காதது, விஜயகாந்த் முதல் தேர்தலில் வாங்காதது. கூட்டம் பார்த்து நீங்க கூட்டம் எப்பயுமே வரும். அந்த கூட்டம் அவ்வளவுதான். விஜய் will become a spoiler or kingmaker. ஒன்று ஒருத்தரை கெடுத்துருவார், இல்லாட்டி ஒருத்தரை உருவாக்கி வச்சுருவார். அது நடக்கும். அப்போ மக்கள் நல கூட்டணி டிஎம்கேக்கு ஸ்பாய்லர், ஏடிஎம்கேக்கு கிங்மேக்கர். சீமானவர்கள் இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் பேசினதை வச்சும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த மழையில் காகிதம் இல்லைன்னா இவரால் பேச முடியாது. அண்ணன் சீமானுடைய பேச்சில் கொள்கை ரீதியா பல முரண்கள் இருக்கு. ஆனா சூப்பரா பேசுறாருல, கன்வின்சிங். ஏன் முதலமைச்சராக முடியல? சோ பேச்சு அப்படிங்கிறது ஒரு செகண்டரி ஆப்ஷன். மக்கள் நம்புகிறார்களா? இங்கே தேவை கிரெடிபிலிட்டி. மக்கள் நம்பணும். அதை யாரை நம்புறாங்க கேள்வி. அப்ப திரு விஜய் அவர்களை கட்டாயம் நம்புவாங்க, ஆட்சியை கொடுக்கிற அளவுக்கு இல்லை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் பரப்புரை அப்படின்றது அவர் அரசியலில் வந்த நாளிலிருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வியில் இது ஒன்று. எப்போ மக்களை சந்திப்பார், மக்கள்கிட்ட பேசுவாரான்னு. ஆனால் சொன்னது போல் அவர் பேசியிருக்காரு. அவரை இட்டுன்னு போகிறது தான் கஷ்டன்ற மாதிரி அவர் ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 மணி நேரம் ஆச்சு அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்றது. ஆனால் நமக்கு கேள்வி என்னென்னா, ஆரம்பத்திலேருந்து கேட்கப்பட்டது மக்கள் சந்திப்பு, அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இது தொடங்கி இருக்கா? முதல்ல அவர் மக்களை சந்திக்கலை அப்படிங்கிறத நான் மறுக்கிறேன். மக்களை சந்திக்கிறதுங்கிறது நீங்கள் பொதுக்கூட்டங்கள் மூலமாக, ஊர்வலங்கள், பேரணிகள், தெருமுனை பிரச்சாரங்கள், அது மூலமாக தான் சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் எப்படினாலும் சந்திக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலேருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே ஒரு ட்வீட்டில் அவங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் அவங்க கருத்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாமே நிற்குது. அப்படிங்கும்போது நம்ம வெகு மக்களை சந்திச்சாதான் மக்கள் சந்திப்புங்கிறது இல்லை. அதையும் தாண்டி அவர் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே, கட்சி ஆரம்பித்து இந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே அவர் விக்கிரவாண்டி வீசலில் ஒரு மாநாடு போட்டார், மதுரையில் ஒரு மாநாடு போட்டார், அவர் அம்பேத்கர் புக் ரிலீஸ் பண்ணார், பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம் பண்ணார். அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? டெய்லி வந்துட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு யார் வர்றா? திரு ஸ்டாலின் வர்றாரா? திரு எடப்பாடி பழனிசாமி வர்றா? யார் வர்றா? எல்லாரும் இன்னைக்கு தானே வர்றாங்க. இப்போ பிரச்சாரம் திரு எடப்பாடி பழனிசாமி டெய்லி பிரச்சாரம் பண்ண 130 தொகுதி முடிச்சாரு. தேர்தல் வந்த பிறகு தானே. அம்மா மக்கள் முன்னேற்றம் 4 வருஷமா ஒன்றுமே செய்யலை. இப்போ இறங்கி ஃபுல்லாக தொகுதியாக அண்ணன் போகிறாரு. இப்போ தானே அது மாதிரி இது எலெக்ஷன் சீசனில் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அவர் கரெக்டாக எலெக்ஷன் சீசன் வரதுனால மக்களை சந்திக்கலை. எப்போ சந்திப்பார் அந்த இடத்துக்கு நான் போல அவர் மக்களை தேவையானாலும் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறான்னு பார்க்குறேன். தாக்கத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு பிம்பம் இருந்ததோ அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இது இருந்திருக்கிறதே தவிர புதுசாக ஒரு வாக்கை கூட்டிடும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா இவர் வந்துட்டு போய் பண்ண பிரச்சாரங்கள்ல ஐ டோன்ட் see anything நியூ. ஒரு அரைச்சமாவு தான் திரும்பி பண்ணியிருக்கிறார். அவர் ஏடிஎம்கே என்னெல்லாம் சொல்லிச்சோ டிஎம்கே பற்றி, டிஎம்கே என்னெல்லாம் சொல்லிச்சோ பிஜேபி பற்றி, அதை இவர் கிளப் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். டிஎம்கேக்கு ஏடிஎம்கே சொன்னது பூரா வச்சுக்கிட்டார். சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு திரு எடப்பாடி பழனிசாமி டெய்லி பண்ணுறாரு. அதை தான் இவர் பண்ணியிருக்கிறார். பீகாரில் ஓட்டு திருட்டு நடந்துருச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தல் சரியில்லை, இது மாதிரியான விஷயங்கள் டிஎம்கே டெய்லி சொல்லிட்டு இருக்கு. அதை தான் வச்சுட்டார். ஸோ பிஜேபியை திட்டுறதுக்கு டிஎம்கே வச்சுக்கிட்டாரு, டிஎம்கே திட்டுறதுக்கு ஏடிஎம்கே வச்சுட்டார். அவர் என்ன புதுசாக செஞ்சிருக்கிறாருன்னா, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்போம், வறுமையை ஒழிப்போம், இளைஞர்களுக்கு யார் கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு சுதந்திரம்? திமுக பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதா? பாஜக இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காதா? அதெல்லாம் டெம்ப்ளேட். ஸோ இதனால ஒன்று மாறிச்சா சூப்பருங்க அப்படின்னா, ஊடகங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்டாகுலர் விஷுவல்ஸ். அது வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்ப்போம். ஒரு ஏடிஎம்குள்ள வந்து ஒரு அம்மா வந்து காசு எடுக்க போகும். அங்க எவனோ ஒருத்தன் தலையில டம்முன்னு வந்து அடிச்சிருவான். அத திரும்ப 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 போட்டுருப்பான். ஏன்னா விஷுவல் அது வேல்யூ வந்து பயங்கரமா இருக்கும். அப்ப இத மாரி வந்து ஒரு கூட்டம் வந்து நிக்குது. அப்ப ட்ரோன் ஷாட் வந்து எடுத்து அவங்களே குடுத்துறாங்க. நம்ம வந்து ஈசில, ஓசில நம்ம வந்து ஜம்முன்னு போட்டுறலாம். அது வந்து பார்த்துட்டே இருப்போம். வந்து கூட்டம், கூட்டம். இந்த கூட்டம் எல்லாருக்குமே கூடும். அதுல வந்து அதுல பிரச்சனை இல்ல. இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார். அதுல யாரும் மறுக்கவே முடியாது. அவர பார்க்கறதுக்கு பல பேர் வருவாங்க. நான் பார்ப்பேன். இங்க எங்க ஆபீஸ் வாசல்ல வந்து அவருடைய பயணம் இருக்குது. நான் கீழ இறங்கி போய் பார்ப்பேன். நம்ம ஃபேனா இருக்கிறோமா இல்லையாங்கிறது அண்ணன் போறாரு சொல்ல ஒல்லியா இருக்காரா? சிறப்பா இருக்காரா? அதோட உயரமா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. அவ்வளவுதான். அப்ப ஓட்ட கூட்டுமா அப்படின்னா இல்ல. ஓட்ட உறுதிப்படுத்தும். என்ன அவர் வாங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்டோ அது உறுதி. இல்ல இந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் சார். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதன் பிறகு, இல்ல கட்சி ஆரம்பிச்சதன் பிறகு கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி மக்கள் சந்திப்பாரான்றது. தாவேகா தரப்பு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் மக்களை சந்திப்பாரு. சந்திக்கும்போது இன்னும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக வெற்றிக் கழகம். அது டிசம்பர்ல அது முடியும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அளவிலான ஒரு தாக்கத்தை இது தொடங்கி இருக்கான்றது தான். அதான் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை. விஜய் வில் பிகம் ஏ ஸ்பாயிலர் ஆர் கிங் மேக்கர். நீங்க உங்களுக்கு எந்த தோனியில வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணு ஒருத்தரை கெடுத்துருவாரு, இல்லாட்டி ஒருத்தரை உருவாக்கி வச்சுருவார். அது வந்து நடக்கும். மக்கள் நல கூட்டணி தான் 2016ல அதிமுக ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கான ஒரு முக்கியமான காரணம். ஒரே காரணம் இல்ல, ஒரு முக்கியமான காரணம். அது வந்து ஜெயலலிதா அவருடைய ஆட்சி, அவங்களுக்கு அதிருப்தி இல்லாம இருந்தது. திமுக ஒரு பலம் இல்லாம இருந்தது, அவங்களுக்கு ஒரு அதிருப்தி அவங்களுக்கு இருந்தது. இது மாதிரி பல காரணங்கள் அடங்கினாலும் முக்கியமான காரணியா மக்கள் நல கூட்டணி ஒரு ஓட் ஸ்பிளிட் பண்ணுது. 5% ஓட்டை வெளியெடுக்குது. இதை மாதிரி கட்டாயமா திரு விஜய் வந்து ஒரு கிரியேட் பண்ணுவார். அப்ப வந்து மக்கள் நல கூட்டணி டிஎம்கேக்கு ஸ்பாயிலர், ஏடிஎம்கேக்கு கிங் மேக்கர். அப்ப நீங்க விஜய் வந்து ஸ்பாயிலரா கிங் மேக்கரானு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுங்க. பட் அவர் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார், நோ டவுட். ஆனா அது வந்து 10% மேல போகுமானா எனக்கு வந்து அதுல சந்தேகம் இருக்கு. 10%னாலே இன்னைக்கு தேதிக்கு 60 லட்சம் வாக்குகள். இந்த 60 லட்சம் வாக்குகள்ங்கிறது சீமான் முதல் தேர்தலில் வாங்காதது, விஜயகாந்த் முதல் தேர்தலில் வாங்காதது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து கட்டாயமா அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு 6 தேர்தல் சந்திச்ச பிறகு ஒரு 7.5% வாக்கு வாங்கி வச்சிருக்காரு, 35 லட்சம் வாக்கு வாங்கி வச்சிருக்காரு. அப்ப அதை விட கூடுறதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்கு, மறுக்கல நான். ஆனா அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவாரு, முதலமைச்சர் ஆயிடுவாரு, அவர் தான் ஆட்சியை பிடிக்க போறாரு, மற்றவங்க எல்லாம் பின்னாடி கியூல வாங்கப்பா அப்படி. அந்த பிசினஸ் வந்து நான் இப்போ வரைக்கும் நம்மள இளைஞர்கள் கூட்டம் வரும் தான் எல்லாருமே நினைச்சோம். அதுதானே வந்திருக்கு. நம்ம வந்து வேற ஏதாவது வந்து புதுசு அதிர்ச்சி பார்த்தீங்களா? அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு எல்லாரும் கவலைப்பட இளைஞர்கள். விஜயகாந்த் பின்னாடி இளைஞர்கள் தான் இருந்தாங்க. நான் கண் கூட பார்த்திருக்கேன். திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது ஏடிஎம்கே டிஎம்கேல இளைஞர் பாசறை, இளம்பெண் பாசறை திரும்ப ஆரம்பிக்க வேண்டி வந்துச்சு. ஏற்கனவே அந்த கட்சியில் இளைஞரணி இருக்குது. உங்களுக்கு புரியும். இளைஞரணி இருந்த கட்சியில இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை வச்சாங்க ஏடிஎம்கேல. அதே மாதிரி பின்னாடி உங்களுக்கு டிஎம்கேல வச்சாங்க. ஏன் வைக்கணும்? உங்களுக்கு இளைஞரணி இருக்குதே. பத்தல விஜயகாந்த் எல்லாரும் போயிட்டாங்க. சின்ன பசங்க பூரா விஜயகாந்த் போயிட்டாங்கன்னு பார்த்தாங்க. அப்ப விஜயகாந்த் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக எல்லாம் பணம் கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து கொடி தோரணம் ஆர்ச்சி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் கட்சியில தேமுதிக அவவே ஏணில ஏறி போஸ்ட் கம்பத்தை ஏறி கட்டிட்டு இருந்தான். அவனே இப்படி. அதே தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். புரியுங்களா? இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேலயோ டிஎம்கேல ஒரு கூட்டம் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி வராரு, ஸ்டாலின் வராருன்னா அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. பின்னாடி இருந்து ஒழுங்கமைக்க வேண்டியிருக்கு. ஒரு வண்டி வேணுமா, ஆள் வேணுமா, எங்க விடணும், இவங்களுக்கு அது தேவைப்படும். அவங்களா கிளம்பி விடுறாங்க. அதுதான் இது ஒரு மேஜர் வித்தியாசம். ஆனா அது ஓட்டு வந்து 10 இல்லைங்க, அது 30 வந்துரும் பொழுது. நான் வந்து முதல்வர் ஆவாரா விஜய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டேட்டாவோட போட்டிருக்கேன். பவன் கல்யாண் என்ன பண்ணாரு, சிரஞ்சீவி என்ன பண்ணாரு, எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, என்டிஆர் என்ன பண்ணாரு, பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு. நம்ம அதாவது கூட்டம் பார்த்து நீங்க கூட்டம் எப்பயுமே வரும். அந்த கூட்டம் அவ்வளவுதான். அந்த கூட்டம் எவ்வளவு பார்க்க. நான் ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு கேட்கிறேன். திருச்சியில வந்து ஒரு கூட்டம் போட்டார். 10,000 பேர் இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? நீங்க சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு 25,000 30,000 பேர், 50,000 பேர் வச்சுக்கணும். சரிங்களா? 50,000 பேர் வந்துட்டாங்க. நம்ம வச்சுக்கணும் தப்பு. ஒரு சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறதுக்கு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கணும். நீங்க புரிஞ்சுக்கணும். 234 தொகுதிங்க, 6 கோடி வாக்குங்க, 2.5 லட்சத்துல 3 லட்சம் ஒரு தொகுதியோட வாக்குங்க. அப்ப வந்து 1.5 லட்சம் ஓட்டு ஒருத்தர் வாங்கினார்னு ஜெயிப்பாருங்க. திருச்சி உங்களுக்கு தெரியும், எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்திருக்கு. அக்கம்பக்கத்து மாவட்டங்களையும் சேர்ந்து தான் வந்தாங்க. இப்ப திருச்சியில வந்து கூட்டம் போது திண்டுக்கல்காரன் கேரண்டியா வருவான் 1 மணி நேரம், மதுரைக்காரன் கேரண்டியா வரும் 1.5 மணி நேரம், இந்த பக்கம் கரூர்காரன், நாமக்கல்காரன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு தலைவரை பார்க்கணும் கட்டாயம். அது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க. திருச்சி மாவட்டம் மட்டும் தான் வந்துச்சுன்னு வச்சு. நான் வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்பு. எல்லாரும் வரலங்க, யாரும் சும்மா போய் சொல்லாங்க சார். பாண்டே சார் வந்து வைத்தறிச்சல பேசுறாரு. உண்மையில என்ன, திருச்சி மாவட்டம் மட்டும் தான். திருச்சி மாவட்டத்தில் ஒரு 10 தொகுதி வச்சு 6 தொகுதி வச்சுக்கோங்க. 6 தொகுதியில திருச்சி மாவட்டத்தில் மட்டும் வரும்னா உங்களுக்கு வந்து 7.5 லட்சம் 8 லட்சம் ஓட்டு வேணும். நீங்க எவ்வளவு நம்பருங்க சொன்னீங்க? ஒரு 30,000. என்னங்க குறைச்சிட்டு போயிருக்கீங்க? ஒரு 50,000 வச்சுக்கிடுவோம். என்ன கிடைச்சு புரிஞ்சுங்களா உங்களுக்கு?
திருச்சியில உள்ள 7 தொகுதி ஜெயிக்கணும்னா மட்டுமே உங்களுக்கு வந்து 8-9 லட்சம் வரும். அங்க வந்தது 50,000 வச்சுக்கு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டி. அப்ப ஒரு கூட்டம் ஒரு இடத்துல கூடுச்சுன்னா மொத்தமா விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா. இந்த 50,000 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 பேரோட வீட்லயே ஓட்டு போட போறாங்க சார், சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்பா அம்மா ஓட்டு போட போறாங்க சார், இவன் மட்டும் இல்ல சார், அவங்க அப்பா அம்மா 1.5 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க. எத்தனை தொகுதி வரும்? ஒரு தொகுதி கூட வராது. ஏன்னா 1.5 லட்சம் ஸ்பிளிட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. 1.5 லட்சம் திருவெரும்பூர் தொகுதியில 1.5 லட்சம் பேர் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்கன்னா திருவெரும்பூர் தொகுதி ஜெயிச்சிருவார். ஆனா நீங்களே ஒப்புக்கொண்டது இது பூரா ஸ்ப்ரெட்டா இருக்கக்கூடிய ஓட்டு. அப்ப ஒரு இடத்துல குவிஞ்சு ஓட்டு கிடையாது. சீமான் அவர்கள் 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். குறைஞ்சபட்சம் 12-15 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு இருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? ஏன் வரல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட? இந்த 35 லட்சம் தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியல, உணர்ச்சிவசப்பட்டு ஆஹா விஜய் பின்ன போறாருன்னு நினைக்கிறது அர்த்தம் கிடையாது. அதுவும் நான் பின்னட்டும், எனக்கு நமக்கு என்ன இருக்கு, சந்தோஷமா. ஆனா சீமானுடைய 35 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கும்போது 6 கோடியில 35 லட்சம், அதுவும் தமிழ்நாடு முழுக்க. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு தொகுதியில வந்து குமிஞ்சிருச்சுன்னா கூட ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை. அப்ப திரு விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க சொன்ன கணக்குப்படி 6 சட்டமன்ற தொகுதி 50,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுட்டா, அவங்க குடும்பம் பூரா ஓட்டு போட போது ஒரு வீட்டுல 3 ஓட்டு வச்சுக்கோங்க, 3 ஓட்டுமே அவங்களுக்கு தான் விழுதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 லட்சம் ஓட்டு 10மா நீங்க வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். அது அதே அப்படியே நீங்க குன்னத்துக்கு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க அதோட கம்மியான கூட்டம் தான், அதோட கம்மியான மக்கள் தொகை தான் குன்னத்துலயும் அரியலூர்லயும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கணும். 1.5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் என்ன அவருக்கு ஒரு எம்எல்ஏ, 1.5 லட்சம் ஓட்டு 8 தொகுதியில் என்ன அவருக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது. இதுதான் புரிஞ்சு. ஸோ இது வந்து ஒரு அங்கே கூடின கூட்டத்தை வச்சு ஒரு கேல்குலேஷனாக இருக்குது சார். இப்போ திரும்ப அவங்க சொல்லக்கூடியது விஜயகாந்த் அவர்கள் வந்து இருந்தார், அப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்ற ஒரு பரப்புரையும் வைக்கிறாங்க. அது ஒரு அளவுக்கு அதுதான் நான் சொன்னேன். விஜயகாந்த் வாங்கினதை விட கூட வாங்குவார்னு சொன்னேனே. அதோட நான் உங்களுக்கு சொன்னேன், சீமான் முதல் தேர்தலில் வாங்கினதை விட கூட வாங்குவார், விஜயகாந்த் முதல் தேர்தலில் வாங்கினது நான் தான் சொன்னேனே. அதுல சந்தேகம் இல்லை. நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டிகல் இருந்தேன், விஜயகாந்த் இடத்தை தாண்டி விட்டார். அது ஒண்ணு. ஆனா எம்ஜிஆர் இடத்தை தொடுவாரா, கருணாநிதி இடத்தை தொடுவாரா, we have to wait and watch. அது நடக்க போறதுல 2026 அரசியல்ல மக்கள் பார்க்கிறது சஸ்டைனபிலிட்டிங்க, கன்சிஸ்டன்சிங்க. உள்ள வர்றாரு. கமலஹாசன் ஓட்டு போட்டோம்லங்க. கமலஹாசனுக்கு ஏங்க ஓட்டு போட்டோம்? இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம் தானே ஓட்டு போட்டோம். சரிங்களா? அவர் வந்து ஏன் டிவியை உடைச்சார்? ஏடிஎம்கே கூட அவருக்கு தயாரா இருந்துச்சு, டிஎம்கே கூட என்ன பிரச்சனை இருந்துச்சு? அப்ப அதனால தான் 100 பேரோ 200 அதனால தான் நம்பினாங்க. கோயம்புத்தூர்ல சொந்த ஊர் மண்ணின் மகளா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் சேலஞ்ச் பண்ணிட்டார். 1000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் எம்எல்ஏ. ஒரு 2 தெரு மாத்தி ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ நீ. சரிங்களா? அப்ப வந்து என்ன ஆச்சு, ஏன் போச்சு, அவர் ஏன் வந்து சேர்ந்தாரு? உங்களுக்கு புரியல. நீங்க டி ராஜேந்திரல இருந்து பாக்யராஜ்ல இருந்து இன்னும் நிறைய பேர் நீங்க வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் ஒரு பெரும் முயற்சி எடுத்தவங்க தானே. என்ன ஆச்சுன்னு பாருங்க. கார்த்திக்லாம் தென் மாவட்டங்கள் நீங்க போய் கேட்கணும். நீங்க ஸ்தம்பிச்சு நீங்க அவர் லாட்ஜில் தங்கியிருப்பாரு. லாட்ஜ் வாசல் 1000 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் வெளியே வர மாட்டார், வெளியில் 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. என்ன பெரிய கூட்டம். சரணாலயம்னு ஒரு அமைப்பு நடத்தினார், அவ்வளவு கூட்டம் இருக்கும். கட்சி நடத்தினார், அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும். அது நீங்க எம்ஜிஆரால வாரிசுன்னு அறிவிக்கப்பட்ட ஒரு பாக்யராஜ், கருணாநிதியை சேலஞ்ச் பண்ணவர் டி ராஜேந்தர். உங்களுக்கு புரியல. நான் அவர்கள் இடத்துல இவர் இருக்காரு நான் சொல்ல. உங்களுக்கு புரியல. இதை தப்பான உதாரணம் சொல்ல நினைக்காதீங்க. நம்ம இந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிற புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். விஜயகாந்த் இடத்தை தாண்டிட்டார், நோ டவுட். நான் வந்து ஒரு 5-6% நான் வந்து டே 1ல சொல்லியிருக்கேன், 6ல 10 வரைக்கும் சொல்லியிருக்கேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து 8 வாங்கினாரு, நான் 10 வாங்குவார்னு சொல்றேனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு புரியுங்களா? ஆனா அந்த 10 வாங்கினாருன்னு அது தமிழ்நாடு முழுக்க போகும்போது எம்எல்ஏ ஆவாரானா, அவரே எம்எல்ஏ ஆவாராங்கிறத அவர் எங்க நிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு எதிர யார் நிக்கிறா, வேற எப்படி போட்டி வருது, இதை நீங்க பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ சீமானவர்கள் இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் பேசுனதை வச்சும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் சொல்லும்போது இந்த மழையில் வந்து காகிதம் இல்லைன்னா இவரால் பேச முடியாது, அண்ணா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இல்லை விஜயகாந்த் அவர்களோ மக்களுக்கான அரசியல் பேசினாங்க, சரளமாக பேசக்கூடியவங்க, விஜய் அப்படி இல்லை அப்படின்னு அவருடைய பேச்சு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் அவர்கள் பியூட்டிஃபுல்லாக பேசுகிறாருன்னு நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன், மாற்றவே இல்லை. அவர் வந்து விக்கிரவாண்டி வீசாலையில் பேசினா முதல் 45 நிமிஷம் கன்னி பேச்சு அவருடைய பப்ளிக்கில் முதல்ல நடந்ததுலேருந்து குன்னம் வரைக்குமான விஷயங்கள் அவர் வந்து சுமாரெல்லாம் பேசலை. பேப்பரை பார்த்து பேசினாருங்கெல்லாம் நான் வந்து அதை கண்டுக்கல. ப்ராம்ப்டரை பார்த்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க, குறிப்பெழுதி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே அண்ணன் சீமான் மாதிரி பேசணுங்கிற அவசியம் இல்லை. பேச்சாளர்கள் பூரா பெரிய ஆளாயிருங்கிற அவசியம் இல்லை. நான் அவர் சொன்ன பொருள் வந்து மக்கள் பிரச்சனையை உள்வாங்கி அப்படி பேசல, அவர் ஹிண்ட் வச்சுட்டு பேசுறாரு அப்படின்னாலே நாஞ்சில் சம்பத்தண்ணன் மாதிரி பேசுற மாதிரி இன்னொருத்தர் பேச முடியாது. சீமானண்ணனுக்கு சவால் விடக்கூடிய அளவு பேசுவார். திரு சீமானண்ணனும் திரு நாஞ்சில் அண்ணனும் பேசுனாங்கன்னா, நாஞ்சில் சம்பத்தண்ணனும் பேசுனாங்கன்னா
நீங்கள் முடிவெடுக்கிறது பெரிய குழப்பமாயிரும். நாஞ்சிலனே அவ்வளோ பெரிய சேலஞ்ச் பண்ணுவார். அவருடைய படிப்பு, மேதமை, அவ்வளோ நினைவுத்திறன், ஆற்றலுக்கு, பேச்சில் உள்ள வீச்சு, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நாஞ்சிலன் எந்த முதலமைச்சரை நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? அவ்வளோ அற்புதமாக பேசி சரத்தோட விஷயத்தோட பேசுகிறாரு அண்ணன் சீமான். ஏன் முதலமைச்சராக முடியல? அண்ணன் சீமானுடைய பேச்சில் கொள்கை ரீதியாக பல முரண்கள் இருக்குது. தேசியம் பற்றி, ஸ்ரீலங்கா இஷ்யூ பற்றி நிறைய முரண், அது அப்புறம் விட்டுருங்க. ஆனால் சூப்பராக பேசுகிறாருல, கன்வின்சிங். ஏன் முதலமைச்சராக முடியல? பேச்சு ஒரு பாயிண்ட், பேச்சு ஒரே பாயிண்ட் இல்லை. கலைஞரை கம்பேர் பண்ணால் எம்ஜிஆர் நல்ல பேச்சாளரா, கலைஞர் நல்ல பேச்சாளரா? கலைஞர். எம்ஜிஆர் ஜெயிச்சாரா, கலைஞர் ஜெயிச்சாரா? எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் கலைஞர் ஜெயிக்க முடியல. ஸோ பேச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்டரி ஆப்ஷன். அது ஒரே ஆப்ஷன் இல்லை. அது இருந்தாலும் சூப்பர். நரேந்திர மோடி வந்து செயல் வீரராகவும் இருக்கிறாரு, பேச்சும் சூப்பராக பேசுறாரு. அப்போ டபுள் அட்வான்டேஜாக மாறிடுது. ஆனால் பேச முடியும். அமித்ஷா வந்து பேச்சு அறியப்பட்டவர் இல்லை. அமித்ஷா சூப்பராக பேசுவார் பாருன்னு யாருமே சொன்னதில்லை. அமித்ஷா இஸ் நோன் ஃபார் இஸ் பிரெயின். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ மோடியோட எங்கே குறைஞ்சு போனார் அமித்ஷா? யோகி ஆதித்யநாத் வந்து பேச்சில் பின்றாருன்னு நம்ம யாரும் சொன்னதே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ பேச்சு நல்லா இருக்குன்னு சூப்பர். அவர் பேப்பர் வச்சு படிக்கிறாரு, ப்ராம்ப்டர் வச்சு படிக்கிறார், அது பிரச்சனை இல்லை. மக்கள் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு அவர் எதை பார்த்து படிக்கிறார், பார்க்காம படிக்கிறார், ஒன்றுமே அவர். நான் வந்து சொன்னேன், உங்களுக்கு நல்லது செய்யப்படுறாரு. நம்பருக்கு 4 பேர் இருந்தானே நீங்கள் எப்படி தடுப்பீங்க? உங்களுக்கு புரியுங்களா? ஆம் ஆத்மியோடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன பயங்கரமான ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்னு அவர் ஜெயிச்சாரு, முதலமைச்சரானார். அது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நல்லா பேசுகிறாரா, பேப்பர் வச்சுட்டு பேசுகிறாரா, ப்ராம்ப்டர் வச்சு பேசுகிறாரா, அது இரலவெண்ட். மக்கள் நம்புகிறாரா? இங்கே தேவை வந்து கிரெடிபிலிட்டிங்க. மக்கள் நம்பணும். அதை யாரை நம்புறாங்கன்னு கேள்வி. அப்போ வந்து திரு விஜய் அவர்களை கட்டாயம் நம்புவாங்க, ஆட்சியை கொடுக்குற அளவுக்கு இல்லை. இவ்வளவுதான் நான் சொல்றேன். இசைஞானிக்கான நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சாரு. பழையவங்க புதியவங்க யார் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறத்தோடு இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு. ஏற்கனவே இருப்பவர்கள் புதிதாகவரோடு எல்லோரும் எதிர்கொள்றதுக்கான அந்த புன்னையோடு நிற்கிறார் அப்படின்னா he is prepared to face that. அதுதான் இதுல தப்பு என்ன இருக்கு? இதுல கிரெடிட் ரஜினிகாந்த் வந்து விஜயவே சொல்லியிருக்கலாம். என்ன தப்பாச்சுன்னு கேட்குறேன். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755500302222. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர்.